ஹலோ இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ், குட் டே. எந்த மொழியிலையுமே ஒரே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். ரன்னிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு 9 அர்த்தங்கள் இருக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கண்டனுக்குள்ளே போகலாமா? ஐ ஆம் ரன்னிங். நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இங்கே ரன்னிங்க்கு ஓடிக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். ரன்னிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். ஓடுதல் ஒரு நல்ல உடற்பயிற்சியாக இருக்கிறது. இங்கே ரன்னிங்க்கு ஓடுதல் அப்படின்னு அர்த்தம். ஐ சா எ ரன்னிங் ட்ரெயின். நான் ஒரு ஓடுகின்ற ரயிலை பார்த்தேன். இங்கே ரன்னிங்க்கு ஓடுகின்ற அப்படின்னு அர்த்தம். ரன்னிங் ஃபாஸ்ட் ஹீ காட் த ட்ரெயின். வேகமாக ஓடி அவன் ரயிலை பிடித்தான். இங்கே ரன்னிங்க்கு ஓடி அப்படின்னு அர்த்தம். ரன்னிங் 10 kilometers டெய்லி ஹி வில் பிகம் ஃபிட். தினமும் 10 கிலோமீட்டர்கள் ஓடுவதால் அவன் ஃபிட்டாக ஆவான். இங்கே ரன்னிங்க்கு ஓடுவதால் அப்படின்னு அர்த்தம். ஹர் நோஸ் இஸ் ரன்னிங். அவளுடைய மூக்கு ஒழுகி கொண்டிருக்கிறது. இங்கே அதே ரன்னிங்க்கு ஒழுகி கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ரன்னிங் 23. எனக்கு 23 வயது நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே ரன்னிங்க்கு நடந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ரன்னிங் எ ஷாப். நான் ஒரு கடையை நடத்தி கொண்டிருக்கிறேன். இங்கே ரன்னிங்க்கு நடத்தி கொண்டு அப்படின்னு அர்த்தம். த புக்ஸ் ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்டாக். புத்தகங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிக்கொண்டு இருக்கின்றன. இங்கே ரன்னிங்க்கு ஆகிக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த ரன்னிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு 9 அர்த்தங்கள் கிடச்சிருக்கு. சரி, இதையெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நம்ம இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜெரண்ட், பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ஹெவி கிராமர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய மெத்தடில் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா நம்ம டென்ஸையே நாய் டென்ஸு, நரி டென்ஸு, ஓனாய் டென்ஸுன்னு தான் சொல்கிறோம். பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ்னு சொல்கிறதில்ல. பூனை டிகிரி, சிறுத்தை டிகிரி, புலி டிகிரின்னு தான் சொல்கிறோம். ஆக நம்ம மெத்தடில் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். சப்ஜெக்டை அடுத்து செகண்ட் பிளேஸில் வந்தால் கொண்டு சேர்த்திக்கணும். ஐ எம் ரன்னிங். இங்கே இந்த ரன்னிங் அப்படிங்கிற வார்த்தை சப்ஜெக்ட் அடுத்து செகண்ட் பிளேஸில் வந்திருக்கு. அதனால் இதோட அர்த்தம் ஓடிக்கொண்டு. வெர்புக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்தால் தல் சேர்த்திக்கணும். இங்கே ரன்னிங் அப்படிங்கிற வார்த்தை இஸ் அப்படிங்கிற வெர்புக்கு முன்னாடி வந்திருக்கு. அதனால் நம்ம தல் சேர்த்திக்குவோம். அப்போ இதோட மீனிங் ஓடுதல். அதே மாதிரி இந்த வார்த்தை நவுனுக்கு முன்னாடி வந்தால் கின்ற சேர்த்திக்கணும். ஐ சா எ ரன்னிங் ட்ரெயின். இங்கே ரன்னிங் அப்படிங்கிற வார்த்தை ட்ரெயின் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. அதனால் இதோட அர்த்தம் ஓடுகின்ற. இப்போ அது ஒரு வாக்கியத்துக்கு வெளியே வந்துச்சுன்னா அந்த வார்த்தையோட ஊ அல்லது ஈ சேர்த்திக்கணும். இங்கே ஹீ காட் த ட்ரெயின் அப்படிங்கிறது சென்டென்ஸ். அதுக்கு வெளியே ரன்னிங் ஃபாஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நம்ம அந்த ரன்னிங் அப்படிங்கிறதோட ஈ சேர்த்திக்குவோம். அப்போ நமக்கு ஓடி அப்படின்னு மீனிங் கிடச்சிது. அதே மாதிரி ஒரு வாக்கியத்துக்கு வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஐஎன்ஜி வெர்போட ஆல் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனையும் நம்ம சேர்த்திக்க முடியும். இங்கே ஹீ வில் பிகம் ஃபிட் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம். இங்கே ஹீங்கிற சப்ஜெக்ட், வில் பிகம்ங்கிற வெர்பு, அதெல்லாம் இருக்கிறத கவனிங்க. அந்த வாக்கியத்துக்கு வெளியே ரன்னிங் 10 kilometers டெய்லி அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. இங்கே இந்த ரன்னிங் அப்படிங்கிறது கூட ஆள் சேர்த்திக்கும். அப்போ நமக்கு ஓடுவதால் அப்படிங்கிற மீனிங் கிடச்சிது. இந்த மாதிரி நம்ம அந்த வார்த்தை இருக்கிற இடத்த வச்சு அதோடைய மீனிங்கை ஈஸியாக படிச்சிட முடியும். ஆனால் அந்த ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சென்ஸும் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் வேறு அர்த்தங்கள் வந்துச்சுன்னா அதை டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணி தான் நம்ம கற்றுக்க முடியும். அல்லது நல்லா படித்தவங்ககிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் ஒழுகிக்கொண்டு, நடந்து கொண்டு, நடத்தி கொண்டு, ஆகிக்கொண்டு அப்படிங்கிற இந்த அர்த்தமெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக வழக்கமான பழைய மெத்தட்லேயே நம்ம இங்கிலீஷ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய தமிழுக்கு தகுந்த டீச்சிங் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் ரொம்ப ஈஸியாக படிச்சிட முடியும். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பினாலோ அல்லது இந்த மெத்தடில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்க விரும்பினாலோ இங்கே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் அண்ட் என்ஜாய் லேர்னிங். வி ஷல் மீட் அகைன்.